இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ரோமர் எழுதின புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இது ஒரு நிருபம், ரோமருக்கு எழுதின நிருபம், எ லெட்டர். அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த பவுல், அப்போஸ்தலராயிருக்கிற பரிசுத்த பவுல் இந்த ரோமருக்கு அவர் நிருபத்தை எழுதுகிறார். ரோமாபுரியிலே இருக்கிற சபைக்கு அல்லது விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம், லெட்டர். அந்த காலத்தில் நிருபம் தான் சொல்லுவாங்க, இப்போ லெட்டர்னு சொல்லுவாங்க, நிருபங்கள். இது அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பரிசுத்த அப்போஸ்தலனாயிருக்கிற பரிசுத்த பவுல். எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு பின் 57 58 ஒன் இயராக எழுதப்பட்ட ஒரு நிருபங்கள். அதுதான் தொகுத்து புஸ்தகமாக நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதிகாரமாக, புஸ்தகம்னா அதிகாரமாக வேதத்தில் நமக்கு இருக்கிறது. மொத்தம் 16 அதிகாரம் இருக்கிறது, 433 வசனங்கள் இருக்கிறது. இதனுடைய கிரேக்க வார்த்தை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், முனையில் எழுதுறதுக்கே கிரேக்க வார்த்தை இப்ரோஸ் ஹோம் யூஸ், இப்ரோஸ் ஹோம் யூஸ் என்கிற கிரேக்க பதம் பயன்படுத்தப்படுகிற இப்ரோஸ் ஹோம் யூஸ் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா கிருபை, கிரேஸ், கிருபை, தேவ கிருபை, லார்ட்ஸ் கிரேஸ். 3 அதிகாரம் 24 வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபையை குறித்து இங்கே சொல்லப்பட்டு, கர்த்தருடைய கிருபையை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு எழுதும்போது நிறைய காரியத்தில் கிருபையை குறித்து அவர் எழுதுவார். கிரேஸ், கிருபையை குறித்து அவர் பல காரியங்களை இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய கிருபை, ஆண்டவருடைய கிருபையை குறித்து இங்கே பல காரியங்களை இவர் இங்கே எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும், சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம். சரிங்க, இந்த பவுல் யாருங்க? அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல், இந்த நிருபத்தை எழுதின பவுல் யாரு? ஒரு அப்போஸ்தலர். அது மட்டும் இல்லை, இஸ் a man of wise, நல்ல ஞானி. நல்ல ஞானி மட்டும் இல்லை, சனகரிப் சங்கத்தில் உறுப்பினர். சனகரிப் சங்கம் என்னது? யூதருடைய கோர்ட், தி கோர்ட் ஆஃப் ஜூஸ். இயேசு கிறிஸ்து விசாரித்த நீதிமன்றம் சனகரிப் சங்கம். அதிலே அப்போஸ்தலனாக இருக்கிற பரிசுத்த பவுல் உறுப்பினர். அது மட்டும் இல்லை, 2 குடியுரிமை பெற்றவன். தர்சு பட்டணத்தான் ரோம குடியுரிமை பெற்றவன். as a membership of Rome, as a membership of Roman Empire, ரோம எம்பையர் உடைய குடியுரிமையை பெற்றவன். as a membership of a ruling of Rome Empire. அப்போ இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தை ஆண்ட ரோமருடைய அந்த நாட்களிலே ஒரு ரோம குடியுரிமை பெற்ற ஒருவர். அது மட்டும் இல்லைங்க, கமாலியன் பாதத்தில் கல்வி கற்றவன், நியாயசாஸ்திரி, வேதாகமத்தை கற்று தேர்ந்தவன். லேஸ்பட்டால் கிடையாது, வேதாகமத்தை கற்று தேர்ந்தவன். அதான் பெஸ்து பரிசுத்த பவுலை பார்த்து சொல்றாரு, பவுலே அதிக படிப்பு உனக்கு இளைப்புண்டாக்கிற்று. ஏன்னா அந்த அளவுக்கு படித்தவர். அது மட்டும் இல்லைங்க, பெரிய பணக்காரர், ரிச் மேன், பெரிய பணக்காரர். கிறிஸ்துவுக்காக எல்லாத்தையும் குப்பையை விட்டுட்டு போயிட்டார். இயேசு கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். இயேசு கூப்பிட்டாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டார். அது மட்டும் இல்லை, இங்கே இந்த விசுவாசம், நீதி அல்ல ரைச்சஸ், விசுவாசம் ரைச்சஸ்னஸ், நீதி. 3 அதிகாரம் 24, 8 அதிகாரம் 33 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ நீதி, நீதி நீதி என்கிற காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கும். தெய்வ நீதி, தேவ நீதியை குறித்து ஏராளமான காரியங்கள் இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லப்பட்டிருக்கும். விசுவாசம், ஃபெய்த், அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். 3:22 பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். இந்த ரோமருக்கு அவர் ஏன் நிருபம் எழுதணும்?
ஏன் நிருபம் எழுதினாரு? ரோம சபை ஸ்திரப்படுவதற்காக அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல் அங்கே நிருபத்தை எழுதுகிறார். ரோம சபை ஸ்திரப்படுவதற்காக அப்போஸ்தலனாய் இருக்கிற பரிசுத்த பவுல், ஏன்னா அங்கே அந்த பகுதியெல்லாம் அப்போஸ்தலனாய் பவுல் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்ததுனால தான் ஊழியம் செய்து வந்த அந்த சபை சத்தியத்திலே நிலைத்திருக்கும்படியாக ஒரு நிருபத்தை எழுதுகிறார். இன்னைக்கு உங்களுடைய சபை எப்படிங்க இருக்கு? நீங்க போதகராக இருக்கலாம், அல்ல என்ன மாதிரி சுவிசேஷகனாக இருக்கலாம், அல்ல சபையில உதவி போதகராக இருக்கலாம். உங்க சபை எப்படி இருக்காங்க? விசுவாசி எப்படி இருக்காங்க? கொஞ்சமாவது அவங்கள போய் பார்த்தீங்களா? விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க, சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? விசுவாசிகள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள எப்படி இருக்காங்க போய் பார்த்தீங்களா? அவங்களை சந்திக்கிறீங்களா? அவங்களுக்கு சந்தித்து ஆண்டவரை குறித்ததான வேத வசனத்தை குறித்ததான விளக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கிறீங்களா? ஆண்டவரை பத்தி நீங்க பேசுறீங்களா அவங்ககிட்ட? இல்லை அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் மட்டும் இருந்துட்டு அதுக்கு பிறகு மீதி ஒரு சிலரை மட்டும் சந்திச்சுட்டு நீங்க அமைதியா இருக்கீங்களா? வாட் இஸ் யுவர் லைஃப்? சிந்திப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினீர், உங்களுக்கு நன்றி. உங்களுடைய வேத வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்ல உதவிச்சு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை